Good morning, champion. This is Professor Ras from Government College of Technology. I am taking champion Shakti along with me. Shakti வந்து ஒரு டெஸ்ட் வச்சாரு. டெஸ்ட்ல 10 क्वेश्चन வச்சாரு. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. இப்போ ஆஃப்டர் திஸ் வீக் எபிசோட் அந்த 10 கான்செப்ட் நமக்கு கத்துறதுக்கு வந்திருக்காரு. என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றீங்க? The Carnot cycle operates between temperature of 1000 Kelvin and 500 Kelvin. The Carnot efficiency will be 50% if the working substance is any substance. So எந்த வர்க்கிங் சப்ஸ்டன்ஸா இருந்தாலுமே அந்த கார்னாட் எஃபிஷியன்சி மாறாது. ஏன்னா கார்னாட் எஃபிஷியன்சி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி வர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். முக்கியமான பாயிண்ட் சூப்பரான கேள்வி. It is impossible to construct a engine which while operating in a cycle produces no other effect to extract heat from a simple reservoir and do equivalent amount of work is Kelvin Planck statement. So எப்படி கண்டுபிடிச்சா சிங்கிள் ரிசர்வாயர் இப்ப செகண்ட் லால வந்து ரெண்டு ஸ்டேட்மென்ட் இருக்கும். என்ன ஸ்டேட்மென்ட்? Kelvin Planck. So Kelvin Planckனா ரெண்டு பேர் ஆனா ரெண்டு பேர் யூஸ் பண்றது சிங்கிள் ரிசர்வாயர். கிளாசியஸ்னா ஆள் ஒருத்தர் ஆனா அவர் யூஸ் பண்றது ரெண்டு ரிசர்வாயர். அப்படி ஈஸியா நினைக்கலாம். இங்க சிங்கிள் ரிசர்வாயர் பார்த்தா Kelvin Planck ஸ்டேட்மென்ட்னா அது என்னன்னா இட் இஸ் இம்பாசிபிள். நம்ம வந்து அது முடியாதுன்னு சொல்ல யாரு? Kelvin Planck சேர்ந்து முடியாது அப்படின்னு நம்ம போய் கெஞ்சுறோம். முடியாதுன்னு சொல்ல கூடாது. முடியாதுன்னு சொல்லணும். அப்ப it is impossible to construct an engine which while operating in a cycle produce no effect extract heat from the single reservoir to equal heat full எடுத்து work full மாத்துறதுக்கு முடியாது அப்படின்றத single reservoir யூஸ் பண்ணி பண்ண முடியாதுன்னு சொன்னா இது ஒரு ரிசர்வாயர்னா ரெண்டு பேர் வருவாங்க. ரெண்டு ரிசர்வாயர்னா ஒருத்தர் தான் வருவார். Thermal efficiency of a gas turbine plant as compared to diesel engine plant is lower. அப்ப தெர்மல் எஃபிஷியன்சி படி கம்பேர் பண்ண அப்படினா கேஸ் டர்பைன் கம்பேர் பண்ண அப்படினா டீசல் தான் நல்லா இருப்பான். இவனை விட தெர்மல் எஃபிஷியன்சில நல்ல பேர் போறவன் வந்து டீசல் தான் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். கேஸ் டர்பைன் கம்மியா இருக்கும். In order to increase work capacity of energy transfer from higher temperature to lower temperature difference should be increased. Work capacity increase பண்ணனா temperature difference increase பண்ணலாம். Normal boiling point of Freon 12 is greater than Freon 22. So யாரு boiling point அதிகமா இருப்பானா 12 22 பார்த்தா 12 தான் boiling point அதிகமா இருப்பாரு. Energy entropy 1 kilogram of water at temperature Kelvin is CPW log E T by 270. So அந்த T க்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணி CP வேல்யூ சப்ஸ்ட் பண்ணா நமக்கு கிடைக்கும். entropy of 1 kg of water at T Kelvin வந்து பாத்தீங்கன்னா CPW ln of T by 273. Gas standard efficiency of water cycle efficiency is equal to 1 minus 1 by R whole power gamma minus 1. So as an efficiency of water cycle என்ன சொல்றாங்க? eta equal to 1 minus 1 by R to the power of gamma minus 1. R வந்து compression ratio. The centrifugal fan forms on open system. Centrifugal fan பார்த்தோம்னா நமக்கு open system தான் ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. Availability function D is equal to U plus P 0 P not B minus T not S. So PVTS ரெண்டுமே வரும். P க்கும் T க்கும் நாட் போடணும். U வந்து கூட வருவாங்க. U plus PV மாதிரி H minus T not S மாதிரி வந்து U plus T not V minus T not S. The reheat cycle has been developed for a steam power plant is to obtain. So reheat cycle வந்து கொஞ்சம் நமக்கு higher capacity கிடைக்கிறதுக்கு அதான் நம்ம இது பண்ணுவோம். So அதுதான் வந்து reheat cycleோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ reheat cycle பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட்ல அவாய்ட் மாய்ஸ்சர் வராமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி அட் ஹையர் ப்ரெஷர் அதிகமாகும் போது எஃபிஷியன்சி அதிகமாகணும்ல. ப்ரெஷர் அதிகமாகும் போது எஃபிஷியன்சி கம்மியாக வாய்ப்பு இருக்கும். எஃபிஷியன்சி அதிகமாகணும் அப்படின்னா ரீஹீட் சைக்கிள் போகும் அப்படின்னா. ஸோ நம்ம சக்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்காக 10 கான்செப்டை பக்காவா லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணிட்டு ஆஃப்டர் டெஸ்ட் வீக் பண்ணுறாரு. ஸோ ரொட்டீன் ப்ரொசீஜர் சக்தியோட ப்ரொசீஜர் என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் குவிஸ் கிரியேட் பண்ணுவாரு, கண்டக்ட் பண்ணுவாரு, அப்புறம் வந்து தப்பு பண்ணுவாரு, தப்புல இருந்து பாடத்தை கத்துப்பாரு, அப்புறம் பாடத்தை கத்துக்கிட்ட பாடத்தை ஊருக்கே சொல்லுவாரு. இந்த ஊருக்கே சொன்ன சக்திக்கு தேங்க்யூ.